இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்குது ஸ்டெப்டு மிளகாய் பஜ்ஜி. அது செய்கிறதுக்கு முன்னால் ஸ்டெப்பிங் செய்கிறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்குவோம். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா அது மசிச்சாச்சு. இதில் ஒரு கப்பு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். தூளி கொத்தமல்லி தழை, சில்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு, உப்புத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மிளகாய் எடுத்துட்டு கொஞ்சம் கேப் போட்டுட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி செஞ்சுட்டு இப்போ இதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டஃபிங் இது ஃபுல்லாக எல்லா மிளகாயும் இது மாதிரி கீறிண்டு எல்லாத்தையும் ஸ்டஃபிங் வைக்க வேண்டியதான். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு அப்ளை பண்ணிடலாம். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு பஜ்ஜி மாவு தான் நான் எடுத்துருக்கேன். ஒரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பச்சை மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவை நல்லா இதை மாதிரி நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி நல்லா வந்துடுது. சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டெப்டு மிளகாய் பஜ்ஜி மிளகாயை எல்லாம் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ பச்சையை போட்டு எடுத்துக்கலாம். அதில் நல்ல டேஸ்ட்டான ஸ்டெப்டு மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், அரிசி எடுத்துக்கலாம். டேஸ்டியான ஸ்டெப்டு மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுது. அதோடு நான் அடிஷ்னலாக காஃபி வச்சுருக்கேன். இதை ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.